கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாளைக்குனால கூட டிஜிஎஸ் தினகர் அவர்களுடைய கல்லறைக்கு போய் அன்றைக்கு, அதாவது அவருடைய இறந்த தினம், அன்றைய இறந்த தினத்துக்கன்று கல்லறைக்கு போய் மாலை அணிவித்து அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு பிரசங்கத்தை செய்து ஒரு ஜெபத்தை செய்து வந்தவர்களுக்கெல்லாம் தலை மேலே கையை வைத்து அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரும் அந்த கல்லறைக்கு மாலை போட்டு ஒரு வழிபாடே நடந்ததை பார்க்க முடிந்தது. பிரியமானவர்களே, இது முற்றிலும் பைபிள் சத்தியத்திற்கு ஒத்து வருமா என்றால் ஒத்து வராது. அதாவது இறந்தவர்கள் அன்றைக்கு இறந்தார்கள் என்பது நினைவு கூறுவது ஒன்று. ஆனால் சீர்திருத்தவாதிகள் இந்த வேதாகமத்தை உயர்த்தி பிடித்து புனிதர்களுடைய வழிபாட்டை, மனிதர்களுடைய வழிபாட்டை, இறந்தவர்களுடைய வழிபாட்டை என்ன செய்தார்கள் என்றால் கண்டித்தாங்க. அன்றைக்கு ஆண்டவருக்கு மட்டுமே வழிபாடு, ஆண்டவருக்கு மட்டுமே சகல கனம் மகிமை. அது எந்த ஒரு புனிதருக்கோ மனிதருக்கோ அது சிலையாகவோ உருவமாகவோ படமாகவோ அது மாலையாகவோ போகக்கூடாது என்பதிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள் அன்றைய சீர்திருத்தவாதிகள், கிறிஸ்தவர்கள், மிஷினரிகள். ஆனால் இன்றைக்கு இந்த டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய அந்த கல்லறை, பால் தினகரன் அவர்கள் இப்போ இந்த சிஸ்டம்லாம் ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பத்தினுடைய சில செயல்பாடுகளை நாம் பார்ப்போமானால் தந்திரமாக செய்வார்கள், அனுதாபமாக செய்வார்கள், அரசியலாக செய்வார்கள், வியாபாரமாக செய்வார்கள், நடித்து காண்பித்து செய்வார்கள். நடுவில் கொஞ்சம் பேருக்கு உதவி செய்கிற மாதிரி ஃபோட்டோவும் வரும். சில திருநங்கைகளுக்கு வீடு கட்டி கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ வரும். அங்கங்கே சில அநாத பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி விளம்பரம் செய்கிற ஒரு ஃபோட்டோவும் வரும். நடுவில் பல டிவி சேனல்கள் நடத்தி கொள்வார்கள். அதில் விளம்பரத்தையும் அவர்கள் உருவாக்கி கொள்வார்கள். பலருக்கு, பல அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் செய்கிற தவறை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு. முடிஞ்சால் மோடி கூட அவரை நேர்லேயே போய் பார்த்து தங்களுடைய நிறுவனத்திற்கு சப்போர்ட் வாங்கி கொண்டு வருவார்கள், நன்கொடையும் கொடுப்பார்கள். பள்ளிகளையும் காலேஜுகளையும் பல லட்ச கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டுகிற வண்ணமாக டொனேஷனையும் பெற்றுக்கொள்வார்கள். பல பங்காளர் திட்டங்களையும் உருவாக்கி பலருடைய மூளையை பிரெயின் வாஷ் பண்ணி வைத்திருப்பார்கள். பல உலக நாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருப்பார்கள். கலெக்ஷன், ஆஃபரிங், இது ரெண்டு தான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கும் என்பதை பலர் அறிந்திருக்கிறாங்க. பலர் தமிழ்நாட்டில் பேசி கொண்டிருக்கிறாங்க. நான் இந்த கல்லறை காரியத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் அது கூட அப்படியே சிந்தனைக்கு வந்தது. விஜயகாந்த் இறந்த பிறகு, விஜயகாந்த் அநேக காரியங்கள், நல்ல காரியங்கள் செய்திருக்கிறாரு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜயகாந்தையும் அப்படியே ஒரு கோயிலாக, கடவுளாக மாற்றுகிற ஒரு தந்திரத்தை பார்க்குறோம். ஏன்னா ஒரு அரசியல் அதில். அப்போ பல இந்து ஆன்மீகவாதிகள் மரித்த பிறகு அவருடைய கல்லறையும் அப்படியே ஒரு கோயிலாக, கடவுளாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். பல அரசியல் தலைவர்கள் கல்லறை கோயிலாகவும் கடவுளாகவும், பல ஆன்மீகவாதிகளுடைய தலைவருடைய கல்லறை கோயிலாகவும் அவர்கள் வழிபடுகின்ற ஒரு தலமாகவும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் இதற்கு சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லுவனுமாக இன்றைக்கு கிறிஸ்தவ பாஸ்டர்கள், ஊழியர்கள் அவர்கள் மரித்த இடத்தையும் அப்படியே ஒரு கோயிலாக, கடவுளாக. ஏன் தாமஸ் ராஜ் அவர்கள் ஆவடி எடுத்துக்குங்க, பாருங்கள். 1ஆம் ஆண்டு ஒரு வேளை வந்துருச்சான்னு கூட எனக்கு தெரியல. பாருங்கள், அதையும் எப்படி செய்வாங்கன்னு காட்டுவாங்க பாருங்கள், யூடியூப்லையோ டிவிலையோ நீங்கள் பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு எல்லாவற்றையும் ஒரு அரசியலாக, வியாபாரமாக, விளம்பரமாக செய்கிற ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள் எல்லாவற்றிலும் ஒரு தந்திரம் இருக்கிறது, ஒரு ஆதாயம் இருக்கிறது. ஆனால் பைபிள் இதை கண்டிக்கிறது. கர்த்தர் தான். கர்த்தருடைய மகிமையை மரித்தவர்களுக்கு கொடுக்க முடியாது. அவர்கள் மனிதர்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் அதை கொடுக்க முடியாது. அது பாஸ்டராக, ஊழியராக, சாமியாராக, குருவானவராக, இல்லை நடிகராக, அரசியல் தலைவராக, இப்போ விஜயாக இருந்தாலும் சரி, தலைவர் விஜயன்றாங்களே, யாராக இருந்தாலும் சரி,
எந்த ஒரு மனிதருக்கும், உயிரோடு இருக்கிறவங்க சரி, மரித்திருக்கும் சரி, கனத்தையும் மகிமையும் கொடுக்க முடியாது. அது கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் மட்டுமே மகிமையும் கனமத்தையும் கொடுக்க முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் கடவுள் மனிதனாக பிறந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பித்து மனிதனுக்காக வாழ்ந்து மனிதனுக்காக உயிரை விட்டு தியாகம் செய்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து 3 வருஷம் பயணித்து மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்கு நன்மை செய்து எங்கும் நன்மை செய்வராக சுற்றித் திரிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு தலைவரையோ இல்லை ஒரு குருவையோ இல்லை ஒரு தெய்வத்தையோ இல்லை ஒரு மனிதனையோ இல்லை ஒரு அப்போஸ்தலனையோ இல்லை ஒரு சகோதரனையோ காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஆனால் விஜய் சொல்லலாம், நான் உங்களுக்கு துணையாக நிற்பேன். இல்லை இன்னொரு அரசியல் தலைவர் சொல்லலாம், நான் உங்களுக்கு துணையாக நிற்பேன். யாருக்கும் துணையாக நிற்க முடியாது. எல்லாருக்கும் மணி புகழ், விளம்பரம். இதான் குறிக்கோள். எனவே தயவு செய்து பிரியமானவர்களே, மக்களை விழிப்படையுங்கள். யாருடைய கல்லறையிலையும் போய் வணங்காதீங்க. எந்த அரசியல் தலைவருடைய கல்லறையில் அந்த இடத்துல புதைக்கப்பட்டவர்கள் கடவுளும் அல்ல. அவர்கள் உன்னை போல் என்னை போல் சாதாரண மனிதர்கள். பைபிள் இதை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. பைபிளில் ஒரு வசனம் தெளிவாக பேசுகிறது. மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டது. நியாயத்தீர்ப்பதும் தெரியும். ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான், அவன் எப்படி ஜீவித்தான், எப்படி நடந்து கொண்டான், அப்படி என்பதை தேவன் கொண்டு வருவார். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வருவார் என்று பிரசங்கியில் வாசிக்கிறோம். எனவே தயவு செய்து இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பலர் இதை தந்திரமாக செய்கிறாங்க. அப்படியே மரித்து போன பாஸ்டரை ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒருத்தர் இறந்து போனார், ஒரு ஊழியர். அப்போ அவரை உயர்த்தும் வண்ணமாக கடவுளாக இயேசு அவரோடு வந்து பேசினார், இயேசு அவரோடு கூட வந்து நின்னார், இயேசு அவரோடு கூட தரிசனம் கொடுத்தார், இவரும் இயேசுவோடு போய் நின்னார் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு செத்த பிறகு சாட்சி. சில டைமில் உயிரோடு இருக்கும்போது சாட்சி, இயேசு என்னோட வந்து பேசினார், இதை காண்பிச்சேன். தயவு செய்து நம்பாதீங்க. மத்தேயில இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே மத்தேயில இதை தெளிவாக சொல்லிட்டு போனார். நான் இங்கே இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், நான் இங்கே வந்தேன், அங்கே வந்தேன் அப்படின்னு பின்னாட்களில் வந்து யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க அப்படின்னு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு, ஒளியத்தான் கண்டான். முழு உருவத்தை கூட அப்போஸ்தலனாகிய பவுலால் அதாவது பார்க்க முடியல இயேசு கிறிஸ்துவை. ஆனால் இன்றைக்கு அப்பட்டமான ஒரு பொய். ஏன்னா அந்த மரித்து போன ஊழியரை தூக்கி வைத்து அவரை கடவுளாக மாற்ற பார்க்குறாங்க. ஏன்னா கடவுள் கூட அவர் பேசின மாதிரி, அப்போ அந்த குடும்பமே கடவுள் கூட உடவான மாதிரி இன்றைக்கு உலகம் முழுவதும் பல பாஸ்டருங்க இப்படிப்பட்ட ஒரு பொய்யை, பச்சையான ஒரு பொய். என்ன பதர் பச்சையான பொய்? ஏன்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்க கருப்பு பொய், வெள்ளை பொய், பச்சை பொய்ன்னு. அந்தமாரி இப்படி ஒரு பொய்யை சொல்கிறாங்க. எனவே சீர்திருத்தவாதிகள் கொண்டு வந்த சீர்திருத்தத்துக்கு மாறாக இன்றைய கிறிஸ்தவம் பயணித்து கொண்டிருக்கிறது. மறுபடியுமாக இமாலய ஒரு சீர்திருத்தம் இன்றைய கிறிஸ்தவத்தில் தேவைப்படுகிறது என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் உணர வேண்டும். தயவுசெய்து செத்துப்போன யாரும் கடவுளும் அல்ல, அவர்கள் புனிதர்களும் அல்ல, அவர்கள் என்ன இல்லை, கடவுளுக்கு நிகராகவும் அவர்கள் இல்லை. எந்த ஒரு மனுஷனாலையும் எந்த ஒரு வல்லமையும் செய்ய முடியாது, எந்த ஒரு மனுஷனாலையும் எந்த வல்லமையும் கொண்டு வர முடியாது. வல்லமை கர்த்தருடையது, சக்தி கர்த்தருடையது, அற்புதம் கர்த்தருடையது. புரிஞ்சுக்கொள்வோம் சத்தியத்தை. நம்பி மோசம் போகாதீங்க, பணத்தை கொட்டாதீங்க, யாருடைய கையை கீழே உங்கள் தலையை கொண்டு போய் வைக்காதீங்க, தயவுசெய்து வைக்காதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. ஆனால் மூடிக்கிற கல்லறையில் போய் மாலை போட்டு, காசை போட்டு, பூசையை வச்சு, ஜெபத்தை வச்சு, ஆசீர்வாத கூட்டம் வச்சு, என்ன ஒரு தேவ சத்தியத்துக்கு விரோதமான ஒரு காரியம் இது. நினைவு கூறுறது வேறு. செத்த நாளில் ஐயோ இன்றைக்கு அவர் இறந்தார் அப்படின்னு நினைவு கூறுறது அது வேறு. புரிஞ்சுக்குவோம் நான் என்ன சொல்ல வருகிறேன். தயவுசெய்து மக்களை புரிஞ்சுங்க. எனவே தேவனுடைய கல்லறை திறந்திருக்கிறது. அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். எனவே மூடிக்கிற கல்லறையில் போய் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனால் கல்லறையில் போய் சில பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். என்ன பாடம்? ஐயோ இப்படிலாம் வாழ்ந்தாங்களே, இவங்க கடைசியாக எங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. நானும் அப்படி தான் இங்கே தான் வரப்போகிறோம். அப்போ நான் எப்படி வாழணும், தேவனுக்கு முன்பாக நான் எப்படி வாழணும், என் தேவனுக்கு மட்டுமே நான் எப்படி கனத்தை கொடுக்கணும், என் தேவனுக்கு மட்டுமே எப்படி நான் மகிமை செலுத்தணும், என் தேவனுக்கு மட்டுமே எப்படி நான் பெருமை அடக்கணும். ஆனால் மனுஷனை துதிப்பாடி
மனுஷனுக்கு புகழ் செலுத்தி மனுஷனை புனிதனாக்கி மனுஷன் பின்னால் நம்ம போய் தலையை கொடுக்குறோம், காலை கொடுக்குறோம், கையை கொடுக்குறோம். எனவே திருந்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, மனித வழிபாட்டிலிருந்து புனித வழிபாட்டிலிருந்து அநேகர் விடுதலை அடைய மனம் திரும்ப, எந்த ஒரு மனிதனுக்கும் கனத்தையும் மகிமையும் கொடுக்காதபடி, கல்லறையை தேடி ஓடாதபடி, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உம்மை தேடி நாங்கள் உமக்கு மட்டுமே கனத்தை மகிமையை செலுத்த உமக்கு பிரியமாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.